ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியான சாப்பாடு எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் சாம்பார். எங்கள் அம்மா ஏற்கனவே பருப்பெல்லாம் குக்கரில் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஏற்கனவே போட்டு குக்கரில் அவிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் எடுத்து இதில் போட போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ புதுசாக இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு 3 நிமிஷம் ஆகுமா வேகிறதுக்கு, பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குல்ல? இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி. இப்போ அதை நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா குழம்பு மாதிரி லிக்விட் மாதிரி வர அளவுக்கு. இப்போ அதை எடுத்து அப்படியே குழம்புல ஊற்றிடுங்க. நல்லா இருக்குல்ல பார்க்கும்போது? பார்த்தீங்களா, சிம்பிளாக பூசணிக்காய் சாம்பார் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க சாம்பார், பூசணிக்காய் சாம்பார். நல்லா இருக்குல்ல பார்க்கும்போது? இதில் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு. அதை அப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புளியை கரைச்சி குழம்புல ஊற்ற வேண்டியதான். ஊற்றலாமா? பார்த்தீங்கன்னா புளியை கரைச்சி இதில் ஊற்றியாச்சு. நல்லா புளிக்கும். குழம்பு கொதிக்கிட்டு பாருங்க. நல்லா இருக்குல்ல பார்க்கும்போது? 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்பை எடுத்து குழம்புல ஊற்றணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சோட நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காயிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா கடுகு எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடுகு போட்டோன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிளகா பொடி போட்டுக்கோங்க. இப்போ அதை எடுத்து அப்படியே குழம்புல ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் சாம்பார் ரெடி. இருக்குல்ல? இல்லை கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி. சீக்கிரமாக சுவையான பூசணிக்காய் சாம்பார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான பூசணிக்காய் சாம்பார் ரெடி. இதுனா கொஞ்சம் நேரம் அடுப்பு கொதிக்க விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நாங்கள் ஏற்கனவே கழுவி அடுப்பில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு வச்சுருக்கோம். இப்போ நல்லா வதக்கி வந்துடட்டும்.
இன்னும் 2 பூண்டு. இப்போ நல்லாவே வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் பூண்டை இது பண்ணிக்கலாம். நசுக்கியாச்சு. இப்போ அதில் போட்டு வேண்டியதான். வீடு என்ன இப்படி வச்சு எடுத்தாங்க, காய் மாதிரி எடுத்தாங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா உப்பு போட்டுக்கணும். நாங்கள் ஏற்கனவே முன்னாடியே உப்பு போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம மிளகாய் பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் 1 ஸ்பூன் போடுறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பார்த்தீங்களா, கலரே மாதிரி ரொம்ப நல்லா சாப்பிட்ற மாதிரி வந்துச்சுல்ல. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அதை கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். பூசணிக்காய் சாம்பாரோட உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பூசணிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல். வாங்க சாப்பிட்லாம்.